வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தை பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி சர்ச்சுக்கு போங்க. tnvelaivaippu.gov.in டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்னு வருது பாருங்கள். அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கோ இட்னு கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழ் மாற்றிக்கலாம். சைடில் தமிழ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் தமிழில் மாறிடுங்க. இந்த திட்டத்தை பற்றின ஆவணம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே முகப்புன்னு இருக்குது பாருங்கள். இங்கே போனீங்கன்னா படிவங்கள் பதிவிறக்கன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் ஃபார்ம்ஸ்னு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை, வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம்னு இருக்கு பாருங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்றோர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம். இங்கே அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான நம்பர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு கொடுத்துருக்காங்க. 10வது படிச்சிருக்காங்க பாருங்கள். 10வது தேர்ச்சி பெற்றவங்க, 10வது பாஸ் ஆனவங்களுக்கு மாதம் 200 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி மறுபடியும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக புரியலைங்க, 2 தடவை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு சமமான படிப்பாக இருக்கணுங்க. ஐடிஐ, டிப்ளமோ அந்த மாதிரி சமமான படிப்பாக இருந்தால் மாதம் 400 ரூபா தராங்க. அதே மாதிரி நீங்கள் பட்டதாரிகளாக இருந்தீங்கனாலும் சரி, முதுகலை பட்டதாரிகளாக இருந்தீங்கனாலும் சரிங்க, அவங்களுக்கு மாதம் 600 ரூபா தராங்க. இங்கே உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சிருப்பாங்க. அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரிங்க, அவங்களும் இந்த திட்டத்தின் கீழே வருவாங்க. 12ஆம் வகுப்பு 12th பாஸ் பண்ணவங்க, இல்லைன்னா அதற்கு சமமான பட்டய படிப்பு படிச்சிருக்கணுங்க. இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் இது பொருந்தும். அதுக்கடுத்து பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்பட்ட படிப்புகள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பதிவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருக்கணும் அதை பற்றின விவரம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டில் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும். நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 வருஷமா ரிஜிஸ்டர் பண்ணி வேலைக்காக காத்திருக்கிற நபராக இருக்கணுங்க. அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி 5 வருஷம் ஆகிருக்கணும். கரெக்டாக ரினியூவல்லாம் பண்ணியிருக்கணுங்க. அடுத்ததாக வருமானம் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரருடைய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 72,000க்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடாதுங்க. வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும்னா உங்களுடைய வயசு இந்த திட்டத்தின்படி 40 வயசு பூர்த்தி ஆகிருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக அந்த பட்டியல் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் அப்போ உங்களுக்கு 40 வயசு பூர்த்தி ஆகியிருந்திருக்கக்கூடாது. 40 வயசு இருக்கலாம், ஆனால் 40 வயசு பூர்த்தி ஆகி 41வது வயசு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த திட்டத்தில் அனுமதி இல்லைங்க. அதே மாதிரி ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 45 வயசு பூர்த்தி ஆகிருக்கக்கூடாதுங்க இந்த பட்டியல் தயாரிக்கும் போது. 5வதா இருப்பிடம் சொல்லி அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேயே படிச்சிருக்கணுங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனோ இல்லை காலேஜ் எஜுகேஷனோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுங்க, ரெண்டும் இருந்தாலும் ஓகே தான். கண்டிப்பாக ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாச்சு முழுசாக
நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தே படிச்சிருந்துருக்கணுங்க. அதே மாதிரி உங்கள் பெற்றோர் இல்லை பாதுகாவலர் கார்டியன் யாராவது தமிழ்நாட்டில் 15 வருஷம் கண்டிப்பாக இருந்தவராக இருக்கணுங்க. 6வதா வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாதுங்க. வேலையில் இருக்கிற நபராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ வேறு ஏதாவது உதவித்தொகை வாங்கக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடாதுங்க. 7வதா நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணுங்க. போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போய் படித்த ஆளாக இருக்கணுங்க. இதில் 8வது ஏற்கனவே பயன்பெற்றவர்களை பற்றி குறிப்பு கொடுத்துருக்காங்க. 1993 வேலைவாய்ப்பற்றோர் நிவாரணத் தொகையை பெற்றுட்டு இருந்தவங்க இந்த திட்டத்திலையும் பயன்பெறலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கும் தொடர்ந்து பயன்பெறத்துக்கும் வழிமுறைகள் என்னன்னு இங்கே லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறத்துக்கு வருவாய்த்துறை சான்று தேவைப்படுங்க. வருவாய்த்துறை சான்று அதோடு சேர்த்து விண்ணப்ப மனுவும் இருக்குது பாருங்கள், அதுவும் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வருவாய்த்துறை சான்று அப்ளிகேஷன் பேப்பர் பாட்டமில் கொடுத்துருக்காங்க, அது காமிக்கிறாங்க. 2வதா இந்த வேலைவாய்ப்பு உதவித்தொகை திட்டத்தில் நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட் வாங்கிறதுக்கு நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட ஏதாவது ஒரு வங்கியில் கணக்கு வச்சுருக்கணுங்க. ஸ்டேட் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு, கனரா பேங்க், அந்த மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இங்கே 3வது பாயிண்ட்டாக வேலைவாய்ப்பற்றோர் உரிமை தொகை இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு காலாண்டுலேயும் ஒவ்வொரு குவார்டர்லி இயர்லேயும் அதை கணக்கிடுவாங்க. கணக்கிட்டு ஒவ்வொரு குவார்டர்லி இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செலுத்துவாங்க. இங்கே 4வது பாயிண்டில் இந்த உதவித்தொகையை நீங்கள் 3 வருஷம் பெற முடியுங்க. அப்படி இல்லைன்னா 40 வயசு வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க அந்த 40 வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த உதவித்தொகையை வாங்க முடியும். சில பேர் 39 வயசில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்படி பார்த்தா ஒரு 2 வருஷம் தாங்க வாங்க முடியும். அதே மாதிரி ஆதி திராவிடர் பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 45 வயசு பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே உதவித்தொகையை வாங்கிக்கலாங்க. இங்கே 5வது பாயிண்ட்டாக நீங்கள் இந்த உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்க சொல்லவே உங்களுக்கு கவர்மெண்ட்லேயோ இல்லை தனியார்லேயோ ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலோ இல்லை உதவித்தொகை அந்த மாதிரி கிடைச்சாலோ நீங்கள் உடனே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போய் அதை அப்டேட் பண்ணணுங்க. ஒருவேளை அப்டேட் பண்ணலைன்னா அவங்களே கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கான உதவித்தொகையை அவங்க நிறுத்திடுவாங்க. 6வது பாயிண்டில் நீங்கள் இந்த உதவித்தொகையை வாங்கிட்டு வர காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டு தாங்க வரணும். ஒருவேளை புதுப்பிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை உங்களுக்கு நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குங்க. 7வது பாயிண்ட்டாக சில பேர் உண்மைக்கு மாறான தப்பான தகவல்களை கொடுத்து உதவித்தொகைகளை வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுடைய உதவித்தொகை நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் 8வது பாயிண்ட்டாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னா 3 வருஷம் கழித்து மறுபடியும் அதே ஆவணங்களை நீங்கள் இங்கே சமர்ப்பிக்கணுங்க. சுய விவரம் எல்லாத்தோடு சேர்த்து இப்போ நீங்கள் 5வது வருஷத்தில் இந்த திட்டத்தில் சேர்றீங்க, வேலைவாய்ப்பில் பதிவு பண்ணி 5வது வருஷத்துலேருந்து 5வது வருஷத்தில் சேர்றீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழித்து 9வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அப்போது நீங்கள் மறுபடியும் இந்த திட்டத்துக்கான புதுப்பித்தல் வேலையை செய்யணும். உங்களுக்கு வேலை கிடைக்காத பட்சத்தில் குறிப்பாக சுய விவர படிவம் இருக்குது பாருங்கள், அதை பூர்த்தி செஞ்சு அது கூட இப்போ நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறீங்களோ அதே மாதிரி 3 வருஷம் கழிச்சும் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட் பிரகாரம் உங்களுடைய வேலைவாய்ப்பு நிலவரம் என்னன்னு கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கங்க.
இங்கே 9வது பாயிண்ட்ல நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணி உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உள்ள சீனியாரிட்டிக்கோ இல்லை வேலைவாய்ப்பு முன்னுரிமைக்கோ எந்த பாதிப்பும் வராதுங்க. நீங்கள் தொடர்ந்து ஏதாவது வேலைக்கு விண்ணப்பிக்கிறதோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஏதாவது கால்ஃபர் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கோ இந்த உதவித்தொகை வாங்குறதுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இந்த 3வது பக்கத்தில் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உதவித்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பெறுறதுக்கு இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொடுக்கணுங்க. இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யும் போது நீங்கள் நேர்லேயே போய் கூட சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கிட்ட கேட்டும் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இல்லை இந்த விண்ணப்பத்தை நீங்கள் அங்கே போனீங்க, வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு போனீங்கன்னா கூட நேரடியாகவே உங்ககிட்ட இந்த விண்ணப்பத்தை தருவாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கிட்ட போனீங்கன்னா விண்ணப்பத்தை உங்ககிட்ட கொடுத்து பூர்த்தி செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி கூட எடுத்துக்கிட்டு போகலாம். விண்ணப்பத்தை ஃபில் பண்ண சொல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த காலத்தை ஃபில் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டிடுங்க. நீங்கள் நேரில் போய் என்னன்னு கேட்டு கூட ஃபில்லப் பண்ணிக்கலாம். இங்கே விண்ணப்ப எண் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆஃபீஸில் போய் கேட்டு எழுதிக்கோங்க. அதே மாதிரி வேலைவாய்ப்பு பதிவேடு எண்ணு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டினதும் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பாதி அப்புறம் இந்த அப்ளிகேஷன் பாதியில் வரா மாதிரி கரெக்டாக சைன் போடுங்க. அப்படி இல்லைன்னா நேரில் கூட போய் கேட்டு பார்த்துட்டு அந்த சிக்னேச்சரை அங்கேயே கூட போட்டுக்கோங்க. இங்கே 1வதா உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க. 2வது ஆப்ஷனில் உங்களுடைய தந்தை பெயர், அப்படி இல்லைன்னா தாயார் பெயர், அப்படி இல்லைன்னா கணவர் பெயர், மனைவி பெயர், அப்படி இல்லைன்னா பாதுகாவலர் இருந்தாங்கன்னா கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேர், யாராவது ஒருத்தருடைய பேரை போட்டுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, வயசு இங்கே குறிப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை இங்கே கரெக்டாக எழுதிக்கோங்க 4வது இடத்துல. அதே மாதிரி இங்கே 5வது படிவத்தில் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எப்போ பதிவு பண்ணீங்களோ அந்த தேதியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த தேதி என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா அடுத்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண தேதி என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி +2 இல்லை அதுக்கு சமமான கல்வி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தேதியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இளங்கலை முதுகலை பட்டம் படிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய தேதியும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே 6வதா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கணுங்க. வங்கியோட பேர் எழுதிக்கோங்க, பேங்க் நேமு, பிரான்ச் கோடு எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடை எழுதிக்கோங்க. இங்கே இந்த மாதிரி ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இடம்லாம் அலுவலகத்தினால் பூர்த்தி செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் யூஸுங்க அது. அப்படி பார்த்தா இந்த 6வது படிவத்து பக்கத்தில் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அலுவலகத்தில் நீங்கள் ஃபார்ம் கொண்டு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க. நீங்கள் கையோட பேங்க் பாஸ்புக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே எழுதணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது கூட ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களே பூர்த்தி செஞ்சுப்பாங்க. இதை நீங்கள் என்ட்ரு பண்ண வேணாம், அப்படியே விட்டுடுங்க. அதே மாதிரி 5வது பாயிண்ட்டும் அவங்களே பூர்த்தி செஞ்சுப்பாங்க. நீங்கள் எப்போ கல்வியை முடிச்சிங்கன்ற தேதியெல்லாம் அவங்க பூர்த்தி செஞ்சுப்பாங்க, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க. அதே மாதிரி 6வது வங்கி கணக்கு விவரத்தையும் அவங்களே பூர்த்தி செஞ்சுப்பாங்க. 7வதா இருக்கு பாருங்க. இங்கே மனுதாரர் எந்த இனத்தை சார்ந்தவரோ அந்த இன நேராக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் டிக் போடுற மாதிரி இருக்கும். அருந்ததியினர், இந்து ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்பட்ட வகுப்பினர், இதர வகுப்பினர்னு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் பாக்ஸ் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் எந்த பிரிவின் கீழே வரீங்களோ அங்கே ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4வது பக்கத்தில்
உங்கள் மதம் என்னவோ அதை குறிப்பிட சொல்லி கேட்டிருக்காங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இதரன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மதத்தின் கீழே நீங்கள் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக் போட்டுக்கோங்க. 8வதா கல்வி, தொழில்முறை கல்வி தகுதிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அங்கெல்லாம் டிக் போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த தகுதி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல டிக் போடாமல் அப்படியே விட்டுடுங்க. இங்கே 8வதுல ஆ பிரிவில் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் பள்ளி இறுதி வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தா இங்கே இருக்கிற பிராக்கெட் மார்க்குள்ள டிக் போட்டுக்கோங்க. 8வது ஆ பிரிவிலையும் அதே கேள்வி தாங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க. அதனாலும் அங்கேயும் நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் டிக் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்தா நீங்கள் 12வது முடிச்சிருந்தீங்க, அப்படி இல்லைன்னா 12வதுக்கு ஈக்குவலான படிப்பு ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் போட்டுக்கோங்க. அப்படி 12வது முடிக்கல 10வது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் டிக் போடாமல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்ததா பட்டய படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. நீங்கள் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் டிக் போட்டுக்கலாம். அதுக்கடுத்ததா பட்டதாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நேராக டிக் போட்டுக்கோங்க. ஒருவேளை முதுகலை பட்டப்படிப்பு முடிச்சிருந்தீங்க, முதுகலை பட்டதாரி அப்படின்னா நீங்கள் அதுக்கு நேராக டிக் போட்டுக்கோங்க. 9வதா வேலைவாய்ப்பு பதிவு விவரம்னு இருக்கு பாருங்க. இங்கே பதிவு செய்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பெயர்னு போட்டு அதுக்கு நேராக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அங்கே உங்களுடைய மாவட்டம் என்னவோ மாவட்ட பேரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பதிவு எண்ணு கேட்டிருக்காங்க. அங்கே டேஷில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்ததா பதிவு செய்த தேதி. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்போ பதிவு செஞ்சீங்க, ஸ்டார்டிங் இருக்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைமாக பதிவு பண்ணியிருப்பீங்க, அதை பதிவு செஞ்ச தேதியை இங்கே குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்ததா தேசிய தொழில் குறியீட்டு எண் பதிவட்டையில் உள்ளபடின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் தேசிய தொழில் குறியீடு எண் இருக்கும். அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒருவேளை தெரியலனா நீங்கள் நேரில் போய் கூட கேட்டு பார்த்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததா மாற்றுத் தொழில் பதிவு விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. அதை நேரில் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சா எழுதிக்கோங்க, அப்படி இல்லை நேரில் கேட்டு அது என்னவோ கரெக்டாக எழுதிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களுடைய புதுப்பிக்கிற தேதி விவரம் என்னவோ அதை இங்கே குறிப்பிட்டுக்கோங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் என்னவோ அதை இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. 10வதா அங்க அடையாளங்கள்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது தழும்பு இருக்கா அப்படின்னு உங்களுடைய கல்வி சான்றிதழ் பெறும்போது, இல்லை 10வது 12வது எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கிற மாதிரியே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே 11வதா உங்கள் குடும்ப விவரம் கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய பேரை இங்கே எழுதிட்டு அவங்களுடைய உறவு முறை என்னவோ, உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான உறவு முறை என்னவோ அதை 2வது கட்டத்தில் எழுதிக்கோங்க. 3வது கட்டத்தில் அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க, அந்த நிறுவனத்தினுடைய அட்ரஸ் என்னவோ அதை குறிப்பிட்டுக்கோங்க. 4வது காலத்தில் மாத வருமானம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத எழுதிக்கோங்க. 12வதா உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததா உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, மின்னஞ்சல் முகவரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய கையெழுத்தை அங்கே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே 5வது பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் அலுவலக பயன்பாடுங்க. அவங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த அதிகாரி ஃபில்லப் பண்ண வேண்டியது, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே 7வது பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், வருமானத்துறை சான்றுன்னு. இதை வருமானத்துறை அலுவலகர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கான மனுவும் சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணியோ இல்லை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வாங்கியோ நேரடியாக வருவாய்த்துறை சான்று வருவாய்த்துறை அதிகாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபில்லப் பண்ணி அவங்களுடைய சைன்
சம்மந்தப்பட்ட அதிகாரியே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருவாருங்க. இந்த 8வது பக்கம் வந்தீங்கன்னா, வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை அனுமதி அளிக்கப்பட்டது பற்றிய தகவல்னு இருக்கு. இந்த படிவத்தை கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த படிவத்தை ஆஃபீஸர்கிட்ட கேட்டு அதே மாதிரி பூர்த்தி செஞ்சுக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா, இங்கே உங்களுடைய சுய விவரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உறுதிமொழி, உங்கள் பேர், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாட்டமில் நீங்கள் கையெழுத்து போட்டு இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான படிவம் எப்படி டவுன்லோட் செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம்னு இருக்கு பாருங்க, இங்கே டவுன்லோட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான உதவித்தொகை கொஞ்சம் மாறுபட்டு இருக்குங்க. 10ஆம் வகுப்பு அது கீழ் படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 600 ரூபாய் தருவாங்க. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு அதுக்கு ஈக்குவலான எஜுகேஷன் உள்ளவங்களுக்கு மாதம் 750 ரூபா தருவாங்க. பட்டதாரிகள் அப்படின்னா முதுகலை பட்டதாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா தருவாங்க. இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கானதுங்க. மிச்சப்படி இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ல என்னென்ன தகுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் தாங்க இங்கேயும் பொருந்தும். இதில் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான கார்டு இருக்கு பாருங்க, அந்த கார்டையும் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாம் சம்மந்தப்பட்ட அதிகாரி பூர்த்தி செஞ்சு அவங்களே பார்த்துப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பழைய திட்டம் இருக்கு பாருங்க, வேலைவாய்ப்பற்றோர்களுக்கு உதவித்தொகை, அந்த திட்டத்தின் கீழே வர அப்ளிகேஷன் ஃபார்முங்க. இதை ஃபில்அப் பண்ணி பழைய நடைமுறைப்படி நீங்கள் உதவித்தொகையை வாங்கிக்கலாம். இப்போ புது ஆட்சி நடக்கிறதுனால மாதத்துக்கு 4000 ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்துக்கு இன்னும் அறிவிப்பு எதுவும் வெளியாகலைங்க. அது வெளியே வரும்போது அதை பற்றின அப்டேட்டும் கண்டிப்பாக சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மை விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.